என்ன காருக்குள்ள லட்சுமி அவங்க மகனா இருக்க மாதிரில இருக்கு. ஏக்கா வந்துட்டியா? என்ன லட்சுமி நீ இவங்க கூட வந்திருக்க? நான் என் பையனை கூப்பிட ஏர்போர்ட் போயிருந்தோம்லக்கா, அங்க பார்த்தா இவங்க எல்லாரும் நின்றுட்டு இருந்தாவ. மாதிரி என்ன செய்துக்கு அவங்க டாக்ஸியும் புக் பண்ணல. சரி நம்ம வண்டியில இடம் இருக்கேன்னு எல்லாரையும் கூட்டிட்டு வந்தாச்சு. ராமு உள்ளதான் இருக்கானோ? ஆமாக்கா அவன் உள்ளதான் இருக்கான். கொஞ்ச நேரம் விட்டு வருவான். நல்லா டயர்டா இருக்கு பத்தியா. அவங்களுக்கு நீங்க போய் ஏதாவது ஜூஸ் ஏதாவது போட்டு கொடுங்க, நானும் போயிட்டு வரேன்க்கா. ஐயா ஆமா ஆமா வந்தவங்களும் வெளியே வச்சே பேசிட்டே இருக்கேன். சரி லட்சுமி அப்ப நீ போயிட்டு வா, மாதிரி கொஞ்ச நேரம் கழிச்சு நாங்க வாரேன். சரிக்கா. ஏக்கா எப்படிக்கா இருக்கா? நல்லா இருக்கியா? உன்னை பார்த்து எவ்வளோ நாளாவது தெரியுமா? ஆமா ராணி நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேக்கா. எனக்கு என்ன பார்த்தையா நல்லா குண்டா இருக்கேல்ல? இல்லடி கொஞ்சம் இலச்ச மாதிரி தான் இருக்கு. அக்கா நீ வேற. நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சித்தி நான் சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்து எவ்வளோ நாளாச்சு? என் தங்க பிள்ளை நான் நல்லா இருக்கேன் மக்களே. ஜனனி நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். சரி வாங்க உள்ள போலாம். என்ன வெயிலா இருக்கு, வெளியே நிக்க முடியல. வாங்க உள்ள போலாம். சத்யா சுவானி இங்க வாங்க. இந்த பேக் எல்லாம் எடுத்து உள்ள கொண்டு போங்க. வாங்க இங்க. ஏடி இருக்கட்டி ஒரு 2-3 பேக் தானே, ஆளுக்கு ஒரு பேக்கை உள்ள எடுத்துட்டு போவோம். வா வாங்கக்கா உள்ள போவோம். வெயிலா இருக்கு வெளியே. இக்க வாக்கா உள்ள வா. இரி யாங்க தரையில இருக்க? எந்த சின்ன சோஃபா மேல இருப்போ. ஏடி ராணி கை கால் எல்லாம் ஒரே வலி பார்த்துக்க. நான் இங்கே கீழே இருக்கேன். மக்களே வாங்க நீங்களும் இருங்க. சித்தி எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகணும் சித்தி. என் உடம்பெல்லாம் ஒரு மாதிரி இருக்கா. அங்கேருந்து ட்ராவல் பண்ணி வந்ததுல நாங்கள் போய் குளிச்சுட்டு வரோம். கொஞ்சம் இரு மக்களே, ஜூஸ் ஏதாவது போட்டு எடுத்துட்டு வரேன். குடிச்சிட்டு மாதிரி குளிக்க போங்க. இல்லை நாங்கள் குளிச்சுட்டு வரோம். ஒரு மாதிரி இருக்கு, கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆனால் தான் நல்லாயிருக்கும். சரி சரி நான் வந்துட்டு அழுவா. எவ்வளோ நேரமாக கூப்பிட்டுட்டே இருக்கேன். எங்கிட்ட போனீங்க ரெண்டு வரும்? ஏம்மா தள்ளி போமா. பெரியம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்த்து எவ்வளோ நாளாச்சு? ஆமாம் பெரியம்மா உங்களை பார்த்து எவ்வளோ நாளாச்சு. நல்லா இருக்கீங்களா? ஆமாம் மக்களே நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஜனனிகா நந்தினிகா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். சத்யா நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஏக்கா நீங்க ஏன் பேச மாட்டீங்க? அப்படியே நிக்கீங்க. டயர்டா இருக்கீங்களோ? ஆமா சோனி கொஞ்சம் டயர்டா இருக்கீங்க. ஃப்ரெஷ் அப் ஆனாதான் கொஞ்சம் ஆக்டிவா இருக்கும். எந்த ரூம்ல பாத்ரூம் இருக்கு? வாங்க வாங்க உங்களுக்காண்டி நாங்க ரூம் எல்லாம் ரெடி பண்ணி தான் வச்சிருக்கோம். வாங்க உள்ள போலாம். வாங்க ஜனனிகா. அண்ணா அவ்வளோ கூட்டிட்டு ஓடியாச்சு. பிள்ளைகளெல்லாம் வந்தால்தான் வீடே கலக்கலான்னு இருக்கு. என்னக்கா? ஆமா இவ்வளோ ரெண்டு வரை கூட்டிட்டு வரதுக்கு முன்னாடி நான் ஒரு பாடு பட்டுட்டேப்பா. அங்கேருந்து நான் வரவே மாட்டேன்னா ரெண்டாவது உள்ள கூட வரதுக்கு கொஞ்சம் இதாக தான் இருந்தா. மூத்தவா இருக்கால எம்மா அவளை கூட்டிட்டு வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் பாடுபட்டுட்டேன் நான். சிட்டியில் வளர்ந்த பிள்ளைகளாக்கா, அதனால கிராமத்தில் வந்து இருக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். போக சரியாயிரும். ஆமாம் நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கேன். மாதிரி ஏற்றி அம்மா எங்க? அம்மா செல்வி வீட்டில் நிற்காக்கா, இன்னைக்கு வந்துடுவா. அப்படியா? சரி சரி உங்கள் வீட்டுக்காரவையா? அது அவங்க அம்மைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. 2 வாரம் இங்கே தான் நின்னாவ. இப்போ நீங்கள்லாம் வரதுனால அவங்கள திருப்பி அங்கே கொண்டு போய் விடதுக்கு போயிருக்கா. 2 நாள் அங்கே நின்றுட்டு மாதிரி இங்கே வந்து திருவிழா ஆரம்பிக்க முன்னாடி வந்துடுவாவ. இப்படி நாங்களும் வரதுனால எம்டி உன் மாமியாரை கொண்டு போய் விட்டா மாதிரி அவங்க ஏதாவது நினைப்பாவ. எம்மா அது இங்கே நின்றுன்னு வச்சுக்கோயேன். மாதிரி எல்லாரும் மாறி சண்டை போட வேண்டியதுதான். சரியான பொம்பளை இல்லை அது, அதனால தான் கொண்டு போய் விட்டுட்டோம். அப்போ இன்னும் அவங்க அப்படி தான் இருக்காங்களோ? ஆமாம் வர வர ரொம்ப மோசமாக தான் போயிட்டு இருக்கே தவிர கொஞ்சம் கூட அந்த இது இறக்கமே கிடையாது. அப்போ என்னைக்கு வரேன்னு சொன்னவட்டி? அப்பா வந்து திருவிழா வந்து நீ 2 நாள் இருக்கல திருவிழாக்கு, அதுக்குள்ளே வந்துடுவாவ. அப்படியா? சரி சரி அப்பாவும் உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ பார்த்தது. அப்போ திருப்பி போயாச்சு. மாதிரி எனக்கு வரவே முடியலை. அப்பா பார்த்து நிறைய நாளாச்சு பார்த்துக்க. ஏக்கா அண்ணனும் மைனியும் வாரேன்னு சொன்னாவள எப்படி? நீ ஃபோனை போட்டு கூப்பிடலையாட்டி? ஃபோனை போட்டு கூப்பிட்டே வாரேன் அப்படின்னு சொல்லி சொன்னா என்னன்னு தெரியல. அப்போ வருவாவனா காணும் தெரியலையே. சரி அப்போ சரி அக்கா நீயும் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா. நான் சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன். மாதிரி எல்லாரும் சேர்ந்து இருந்து சாப்பிடுவோம். கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகிறேன் டீ. சரிக்கா இரு நான் போய் உனக்கு ஜூஸ் ஏதாவது போட்டு எடுத்துகிட்டு வரேன். சரி நானும் வரேன். வாக்கா. வாமக்கிலே உள்ளவா. வாரமா என் பிள்ளை நம்ம வீட்டுக்கு வந்து 1 வருஷம் ஆகு. மக்களே இரி நான் உனக்கு டீ காஃபி ஏதாவது போட்டு எடுத்துகிட்டு வரேன். மக்களே உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. உனக்கு என்ன வேணாலும் செஞ்சு தரேன். இப்போ உனக்கு குடிக்கிறதுக்கு என்ன வேணும்னு சொல்லு. இந்த அடிக்க வெயிலுக்கு டீ காஃபி ஏதாவது போட போறேன். போயிட்டு அவனுக்கு ஜூஸ் ஏதாவது போட்டு எடுத்துட்டு வா. ஏமா எனக்கு எலுமிச்சம்பழம் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரியா? சரி மக்களே அதுவா வேணும். சரி என்ன இது ஒரு 5 நிமிஷத்துல போட்டு எடுத்துட்டு வரேன். ஏமா பூமாரி எங்கம்மா காணவே இல்லை. அவ அந்த கணக்குக்கு மட்டும் டியூஷனுக்கு போறா. அவளுக்கு எக்ஸாம் வருதுல, அதனால டியூஷன் போயிருக்கா. இப்போ வந்துரு ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவா. போமாட்டேன் இன்னைக்கு எங்க அண்ணன் வரா போமாட்டேன்னு சொல்லிட்டே இருந்தா. என் பரீட்சை நடக்க பத்தியா, அதனால தான் நான் அனுப்பிச்சு விட்டேன். இப்போ வந்துரு ஒரு 10 நிமிஷத்துல. நீ இரு உனக்கு நான் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன். எங்க உங்களுக்கு வேணுமா? ஆமா லட்சுமி எடுத்துட்டு வா. நல்ல கிறுக்கிறுன்னு வருது தலையெல்லாம். சரி இருங்க எடுத்துட்டு வரேன். மக்களே உனக்குள்ள பேக்ல அந்த ரூம்ல வச்சிருக்கேன். சரியா? உனக்கு போய் குளிக்கணும்னா குளிச்சுட்டு எடுத்துட்டு வாங்க. இருக்கட்டுப்பா ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு மாட்டி குளிக்க போறேன்.
ஆ சரிம்மா. ஏம்மா நம்ம ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நிம்மதியா இருக்கு. அங்க எல்லாம் இப்படி இருக்கவே இருக்காதுப்பா. ஒரே சத்தமும் இதுவுமா இருக்கும், டிராஃபிக்குமா இருக்கும். இங்க பாத்தியா எவ்வளவு அமைதியா இருக்கு. இன்னைக்கு ராத்திரி நல்லா படுத்து உறங்கணும். மக்களே, உனக்கு அங்க ரொம்ப கஷ்டமா இருக்கோ? ஐயாப்பா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, கஷ்டம்லாம் இல்லை. ஆனால் நம்ம ஊர்ல இருந்த மாதிரி இருக்காதுல்ல. எங்கே போனாலும் நம்ம ஊர் நினைப்பாவே தான் இருக்கும், வேற ஒன்றும் கிடையாதுப்பா. எனக்கு இந்த படிக்கிறதுக்கும் வேலைக்கு போகிறதுக்குமே நேரம் கரெக்டாக இருக்கும். சரிப்பா, நான் நினச்சேன் உனக்கு அங்கே ரொம்ப கஷ்டமா இருக்கோ அப்படின்னு நினச்சேன். இல்லைப்பா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் நல்லா தான் இருக்கேன். ஏன்னா உங்களையும் தங்கச்சியும் விட்டு இருக்கும்போது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், மற்றபடி ஒன்றும் கிடையாது. அண்ணா வந்துட்டால பூமாரி, வா டியூஷன் போயிட்டு வந்துட்டியோ? ஆமாண்ணே, நான் டியூஷன் போயிட்டு வந்துட்டேன். என்ன எப்படின்னு இருக்க, நல்லா இருக்கியா? ஆமா பூமாரி, எனக்கு நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா படிக்கியா? ஆமாண்ணே, நான் நல்லா படிக்கேன். இந்த வாட்டி 10th நான் தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வருவேன், பாத்துக்கோ. அப்படியா? பரவாயில்லையே. அப்பனா உனக்கு நான் அடுத்த வாட்டி வரும்போது பெரிய கிஃப்ட்டை வாங்கிட்டு வரேன். என்ன அப்ப இப்ப வரும்போது நீ எனக்கு ஒண்ணு வாங்கிட்டு வரலையோ? யார் சொன்னா? உனக்காண்டி என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? அப்படியாண்ணே, சரி வா, என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு காட்டு. பூமாரி இரு மக்களே, அண்ணன் இப்போ தானே வந்திருக்கா. இப்போ தான் வந்த ஒரு 10 நிமிஷம் தான் ஆச்சு. இனிமே சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு மாதிரி அதுக்கப்புறமா அவன் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான்னு பார்க்கலாம், சரியா? அப்படியா? சரி, அப்ப நானும் போய் மூஞ்சி கை காலெல்லாம் கழுவிட்டு வரேன், நம்ம சேர்ந்து சாப்பிடுவோம். சரி போ. ஐ ஜாலி, எங்க அண்ணன் வந்தாச்சு, எங்க அண்ணன் வந்தாச்சு. ஏக்கா வாக்கா, உள்ள வா. வர ராணி. ஏக்கா நின்னுக்கோ, நான் உனக்கு ஜூஸ் போட்டு தரேன். ஐயோ வேண்டாம் ராணி, இனி பண்ண குளிச்சுட்டு சாப்பிட வேண்டியதானே, இப்போ எதுக்கு ஜூஸ் எல்லாம் போட்டுட்டு? இருக்குதுக்கா, அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கேல்ல, களைப்பா இருக்கும், பிள்ளைகளும் குளிச்சுட்டு வரட்டு. நான் ஜூஸ் போட்டு தரேன், ஃபர்ஸ்ட் ஜூஸ் குடிங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடுவோம். பின்ன என்ன வாஞ்சி? ஏக்கா நீங்கள் நின்னுக்கோ, நான் உனக்கு சேர் எடுத்துட்டு வரேன். நான் அங்கே பின்னாடி இருக்கேன் ராணி, இங்கே வீட்டுக்குள்ளே நல்லா வைக்கையா இருக்குல்ல, கொஞ்ச நேரம் அங்கே பின்னாடி இருக்கேன், நீ வா. சரி, அப்போ நீ அங்கே போய் இரு, நான் எடுத்துட்டு வரேன். எம்மா வீட்டுக்குள்ளே என்ன வைக்கையா இருக்கு, இங்கே தான் கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கு. ஏக்கா என்ன ஜூஸு? இது என்னது, மாங்காய் ஜூஸோ? ஆமாக்கா, மாம்பழம் வச்சு வாங்கி வச்சுருந்தோம்ல, அதில் ஜூஸை போட்டுட்டேன். நம்ம 2 பேருக்கும் ஒரு கிளாஸை எடுத்துட்டு மாதிரி மிச்சத்தை பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்ருக்கேன். அது குடித்தா என்னமோ தெரியல, ரூமுக்கு கொண்டு போயிருக்கு. வீட்டுக்குள்ளுக்கு என்ன வைக்கையா இருக்கீங்கன்னா நல்லா காத்தோட்டமாக இருக்கு, என்ன ராணி? ஆமாக்கா, வீட்டுக்குள்ளுக்கு வைக்கையாக தான் இருக்கும். எம்மா இப்போ கிடையாது, இன்னும் கொஞ்ச நேரம் விட்டு ஒரு 4:30 5 மணி போல் வைக்க இருக்க முடியாது வீட்டுக்குள்ளே. நாங்கள்லாம் வெளியே தான் போய் இருப்போம். இங்கே நல்லா காத்தோட்டமாக இருக்குது. மாதிரி அம்மா எப்போ வரலாம் கேட்டியா? அம்மா சாயந்தரம் போல் வரேன்னு சொன்னாக்கா. செல்வி பிள்ளைனும் அவள் திருவிழா அன்னைக்கு காலையில் தான் வருவா. இடையில ஒரு 2-3 நாள் வந்து சுபினுக்கு எக்ஸாம் இருக்குது, அதனால இங்கேருந்து அவன் எக்ஸாம் எழுத போக மாட்டான். நான் திருவிழா அன்னைக்கு காலையில் வாரேன், வந்துட்டு மாதிரி போவ போல இருக்கு, அவனுக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு மாதிரி வாரேன் அப்படின்னா. இங்கே என்ன இந்த பாட்டு சத்தத்தில் அவன் இருந்து படிக்க மாட்டான் பத்தியா, அதனால அவன் திருப்பி போயிட்டு மாதிரி அவனுக்கு ஒரு 2 எக்ஸாம் ஏதோ இடையில வருவேன், அதை முடிச்சுட்டு வாரேன் அப்படின்னா. ஆமாம் பற்றி அந்த சுபின் 10ஆம் கிளாஸ்ல. ஆமாம், படிக்கவே மாட்டாக்கா. அவள் டெய்லி திட்டி கொஞ்ச நேரம் புக் எடுத்து வச்சுட்டு இருப்பான். அப்பவும் படிப்பானே இல்லையான்னு அவனுக்கு தான் தெரியும். அதெல்லாம் அவன் படிச்சிருவான். ஏக்கா அத்தான் வரமாட்டாரோ? அது என்னமோ தெரியல ராணி, வாரேன் ஒரு வேளை இடையில எனக்கு கொஞ்சம் நான் ஃப்ரீயாக இருந்தோம்னா ஒரு 2-3 நாள் வந்துட்டு மாதிரி நம்மளோட சேர்ந்து திரும்பி வரலாம் அப்படின்னா. என்னவோ எனக்கு ஒன்றும் தெரியல. அத்தனையும் பார்த்து எவ்வளோ நாளாச்சு, வரவே மாட்டார். உங்கள் வீட்டுக்காரர் எப்படி வருவார்? அவர் திருவிழா அன்னைக்கு காலையில் தான் வருவார். 2 நாள் அங்கேருந்து வேலைக்கு போயிட்டு மாதிரி வாரேன், எங்கள் அம்மையை கொண்டு விட்ட உடனே திரும்பி வந்தாச்சுன்னா என்னவான்னு சொல்லிகிட்டே இருப்பாவ. அதனால ஒரு 2 நாள் அங்கே நின்றுட்டு மாதிரி திருவிழா அன்னைக்கு காலையில் வாரேன் அப்படின்னா. எப்போ வருவாரோ என்னமோ அவருக்கு தான் தெரியும். சரி. சித்தி வாங்க, உள்ள வாங்க. கீர்த்தி உள்ள வா. வர சித்தி வாங்க உள்ள இருங்க. சின்ன பொண்ணுக்கா, உங்கள் வீடு அழகா இருக்கு. அப்படியே கீர்த்தி, ரொம்ப தேங்க்ஸ். ஆமாம், இது உங்கள் மாமியாருங்க? அவங்க மகளுக்கு வீட்டில் தானே நின்றுட்டு இருந்தாவ. மாதிரி அவளுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லையா, அதனால் அங்கே போய் நிற்கவ. நான் சொன்னேன் திருவிழா முடிச்சு போங்கத்தே அப்படின்னு சொன்னேன். அவங்க இல்லை, அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு கூப்பிட்டுட்டு இருக்கா, நான் ஒரு வாரம் அங்கே நின்றுட்டு வேணா ஒரு கடைசி ஒரு 2-3 நாள் திருவிழா அன்னைக்கு வாரேன் அப்படின்னு சொல்லியிருக்காவ. வருவாவளா இல்லையான்னு தெரியல. அப்படியா? சரி இது இருங்க, நான் ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வரேன். கார்த்திக் இங்கே இன்னும் உள்ள வரலையோ? அண்ணன் அந்த வண்டியை பார்க் பண்ணிட்டு வரேன் அப்படின்னவ. அப்படியே சரி, அப்போ இருங்க, நான் 3 பேருக்கு சேர்த்தே ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வரேன். சரிம்மா, இரு நானும் வரேன். வாங்க சித்தி. என்ன தனியாக விட்டுட்டு இவங்க போயாச்சு? சின்ன பொண்ணு என்ன அடக்கலையே பளபளன்னு வச்சிருக்கேன், வீட்டில் சமையல் வேலை ஒன்றும் பண்ண மாட்டியோ?
நீங்கள் வேற சித்தி, நான் வீட்டில் ஒன்றும் பண்ண மாட்டேன். காலையில் உள்ள காஃபி மட்டும் குடிச்சிட்டு மதியம் எங்கள் அம்மா தான் எனக்கு எல்லாம் செஞ்சு தந்துடுவா. அவன் எங்கன்னா பக்கத்தில் தானே இருக்கா, நான் போய் வாங்கிட்டு வந்துடுவேன். எங்கள் மாமியார் வந்து நின்னாலும் ஒரு வாரம் எனக்கு என்ன செய்யுதுக்குனே தெரியல. மாதிரி எங்கள் அம்மையை ஃபோன் பண்ணி கேட்டு எப்படியோ கொஞ்சம் கொஞ்சம் சமையல் வேலையே பண்ணி கொடுத்துட்டேன். ஏட்டி என்ன கணக்கில் நீ இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டை படிச்ச? அது எதுக்கு படிச்சேன்னு எனக்கு இன்னும் தெரியல சித்தி. எங்கள் அம்மா கிட்ட இருக்கிறது வரைக்கும் இப்படி தான் சித்தி. நான் அங்கே போய் வாங்கிட்டு வந்துடுவேன். எங்கள் மாமியார் ஒரு வாரம் நின்னா நான் அங்கே போய் தான் சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்து எங்கள் வீட்டுக்காரவேலுக்கு கொடுக்கேன்னு மட்டும் தெரிஞ்சிச்சு. இப்போ எங்கிட்ட இருக்க மரியாதை பாசம் எல்லாம் போயிடும். ஆமாம், பின்ன ஒன்று கல்யாணம் பண்ணி வச்சதே அவங்க மகனுக்கு கொஞ்சம் வாய்க்கு ருசியாக பண்ணி கொடுப்பேன்னு சொல்லி தான். அதுக்கு அவங்கள கல்யாணம் பண்ணி வச்சாவ, நாங்கள் 2 பேரும் தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஏட்டி நீங்கள் 2 பேரும் லவ் தான் பண்ணீங்க, அவங்க கல்யாணம் பண்ணி வச்சாவ, அவ்வளோதான். அது என்னமோ எனக்கு தெரியாது. எனக்கு இந்த வீட்டுக்குள்ளே கடந்து சமையல் செஞ்சுட்டு இருந்தாலே எரிச்சலாக வரும். அதனால நான் அப்படியே எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். அவள் ஏதாவது செஞ்சு வச்சுருப்பேன், எடுத்துகிட்டு வந்து எங்கள் வீட்டுக்காரவேலுக்கு கொடுத்துருவேன். நல்லா பொழப்பு தான் போவா. இதெல்லாம் எங்கள் வீட்டில் நடந்துன்னு வச்சுக்கோயேன், அந்த மனுஷன் என்ன கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுருவான். என்ன 2 பேரும் இங்கே ஜூஸ் குடிச்சிட்டு நிற்கீங்க? அப்போ எனக்கும் கீர்த்திக்கும் கிடையாதோ? அங்கே இங்கே அப்படியே பேசிட்டே நின்னும் கார்த்தி, நான் எடுத்துக்கோ, என்ன போட்டு வச்சிருக்கோம்ல, அவளுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்துறேன். அதை நாங்கள் இங்கே வந்து எடுத்து குடிக்கணும். இப்போ எடுத்து குடிச்சாதான் என்னவா, எடுத்துகிட்டு போ, அவன் தங்கச்சிக்கும் கொடு. இல்லையே அதையே எடுத்துகிட்டு போ, எடுத்துகிட்டு போய் கீர்த்திட்ட கொடு. அவள் வெளியே நிற்க, அவளுக்கு அவள் வந்து எடுத்துப்பா. சரி கார்த்தி, நீ உனக்குள்ள ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு தானே வந்திருக்க, திருவிழா முடிய வரைக்கும் இங்கே நில்லு. இல்லைக்கா வேண்டாம், நான் வந்து வீட்டுக்கு போயிட்டு மாதிரி திருவிழா டைமில் நான் வந்துக்கிறேன். ஏன்டே எங்கள் வீட்டிலலாம் நிற்க மாட்டேலோ? இல்லைக்கா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் அவன்கிட்ட நிறைய வாட்டி சொன்னேன், சின்ன பொண்ணு இங்கே நிற்கலாம், நீ மட்டும் அங்கே தனியாலாம் இருப்பேன், இங்கே நிற்கலாம் அப்படின்னு சொல்லி. அவன் அவனுக்கு ட்ரெஸ் எடுக்காமல் வந்திருக்கான். எங்கள் ட்ரெஸ் மட்டும் பேக் பண்ணி எங்களை கொண்டு விட்டுட்டு நான் போகிறேம்மா, மாதிரி இந்த திருவிழா ஆரம்பிக்கும் போது வாரேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான். கார்த்தி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அக்கா அன்னைக்கு அப்படி சொன்னேன்னு உனக்கு கோவமா ஏமல? சேச்சா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுக்கா, சும்மா எதுக்கு இங்கே நின்றுட்டு தேவையில்லாத பிரச்சனை. என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ பேசாமல் இங்கே நின்று நீ உன் பாட்டுக்கு நின்னா எந்த பிரச்சனையும் வராது. சரிக்கா, நான் போய் என் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரேன் எப்படின்னா. சரி சரி. சின்ன பொண்ணு, நான் ஒரு விஷயம் கேட்டா நீ என்ன திட்ட மாட்டேல? சொல்லு சித்தி, என்ன விஷயம் சொல்லு. அவன் ஏதோ ஒரு பிள்ளைய லவ் பண்ணுங்கன்னு சொன்னாம்ல, அந்த பிள்ளை யாருன்னு எனக்கு காட்டி தரியா? உன் மகன் மட்டும்தான் லவ் பண்ணுங்க, அந்த பிள்ளை திரும்பி கூட பார்க்காது. சும்மா தேவையில்லாம எதுக்கு மனசுல ஆசையை வளர்த்திக்கணும், வேண்டாம் விடு. சும்மா காட்டி தாயம்டி சின்ன பொண்ணு, அந்த பிள்ளை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அந்த பிள்ளை எப்படி இருக்குன்னு பார்க்கணும், அவ்வளோதானே. நானே சொல்லிக்கேன், தேவதை மாதிரி இருக்கும், அழகா இருக்கும். அப்படியா? அப்போ திருவிழா டைம்ல அங்கே நிற்கும்ல, எனக்கு காமிச்சு தரியா? சித்தி அந்த பிள்ளைய பார்த்து எதுக்கு சொல்லு பார்க்கலாம். உங்கள் வீட்டுக்காரர் அவங்க ஃப்ரெண்டோட மகளை தான் உங்கள் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாவ. தேவையில்லாமல் எதுக்கு நீங்கள் 2 பேரும் உங்கள் மனசில் ஆசையை வளர்த்துக்கணும்? ஆமாம் சின்ன பொண்ணு, நீ சொல்லதும் கரெக்ட் தான். பத்தியா, அவனுக்கு ஆசைப்பட்ட பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்க கூட முடியாத ஒரு அம்மாவாக இருக்கேன் நான். அவன் மனசார ஆசைப்படுதா இருந்தா அந்த பிள்ளையை வந்து அவனுக்கே கல்யாணம் பண்ணி வைப்போம். ஆனால் அதுக்கு இப்போ நேரம் கிடையாது. அந்த பிள்ளை இப்போ தான் +1 படிக்கி, இன்னும் +2 போகு. மாதிரி இன்னும் 3 வருஷம் காலேஜ் படிக்கணும். காலேஜ் படித்து முடிச்சு அது வேலைக்கு போகணும். எவ்வளோ வேலை இருக்குது. அதுக்கு முன்னாடி அவளை பிடிச்சி கல்யாணம் பண்ணியெல்லாம் வைக்க மாட்டாங்க. மாதிரி இப்போ மேல் லவ் பண்ணிவிட்டு ஃபோன்லலாம் பேசி இந்த மெசேஜ் எல்லாம் பண்ணிட்டு திறந்தோன்னு வச்சுக்கோயேன், அந்த பிள்ளை அடுத்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம் எழுத போகும் +2க்கு. மாதிரி காலேஜில் சீட்டு கிடைக்கணும்னா அது நல்லா படித்து எக்ஸாம் எழுதணும். இந்த நேரத்தில் அவனும் போய் இப்படி ஃபோன்ல எல்லாம் பேசிட்டு எல்லாம் இருந்தால் சரி வராது. அதனால தான் நான் அன்றைக்கி அப்படி சொன்னேன். மற்றபடி உங்கள் பையனும் அந்த பொண்ணு லவ் பண்ணதில் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த பிள்ளைக்கு பிடிக்காதோ? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அந்த பிள்ளையை கூப்பிட்டு நான் பேச பார்த்தேன். எனக்கு அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுத்தே. நான்லாம் அப்படி விருப்பப்பட மாட்டேன். மாதிரி எங்கள் வீட்டில் இருக்கவங்க வருத்தப்படுவாவ. அவங்க என்ன சொல்லுவாங்களோ அவங்கள தான் அதுதான் நான் பண்ணுவேன். யாரை சொல்லுவாங்களோ அவங்கள தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு வந்து அவள் அன்னைக்கே என்கிட்ட சொல்லிட்டா. இதுக்கப்புறம் மனசு மாறுமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அந்த ஸ்ருதி பிள்ளைக்குள்ள விஷயத்தையும் அவள்கிட்ட நான் போட்டு விட்டுட்டு தான் வந்தேன். ஏன் சின்ன பொண்ணு அதெல்லாம் சொல்ல போனேன்? அது அவள் தெரிஞ்சுக்க வேண்டியது தானே. இவன் லவ் பண்ணுறேன்னு சொல்லும்போது நாளைக்கு அந்த பிள்ளைக்கும் இவன் மேலே ஏதாவது விருப்பம் வந்துட்டுன்னு வச்சுக்கோயேன். அப்போ இந்த ஸ்ருதி பிள்ளைக்கு விஷயத்த தெரியும் போது மாதிரி அவள் கஷ்டப்படுவா. அதனால ஃபஸ்ட்டே சொல்லி வைக்கிறது நல்லது தானே. ஆமாம் ஆமாம், நீ சொல்லதும் சரிதான். என்ன செய்துக்கு எல்லாம் அவன் தலையெழுத்து போல நடக்கட்டு. ஆனால் அவன் மனசால ஆசைப்படுதான்னு வச்சுக்கோயேன், நான் எப்படியாச்சும் அந்த பிள்ளைய அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். நீ மட்டும் ஆசைப்பட்டா போதாது சித்தி. அவங்க வீட்டிலே அவளுக்கும் அம்மா அப்பா ஃபேமிலி எல்லாம் இருக்குது. அவங்க எல்லாரும் சொன்னாதான் அவளும் கல்யாணம் பண்ணுவா. சரி, 2 பேரும் இப்போ படிச்சுட்டு தானே இருக்காவ. இப்போ நம்ம அதை பற்றி பேச வேண்டாம். ஆனால் திருவிழாக்கு போகும்போது எனக்கு அந்த பிள்ளைய மட்டும் காட்டித்தாயேன். சரி நான் காட்டித்தரேன். ஆனால் நீ போய் நின்று பேசலாம் கூடாது. இல்லை இல்லை, நான் பேசல மாட்டேன். சரி அப்போ நான் காட்டித்தரேன்.